நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். இவன் சாகுற வரைக்கும் இவனை 9ன்னு கூப்பிடுங்க. அதுக்கு என்கிட்டயே கேட்கலாமே, எனக்கு என் நம்பர் மேலே போட்டிருக்கு, எனக்கு கால் பண்ணி ஆர் யூ கே, ஆர் யூ ட்ரான்ஸ், ஆர் யூ பை, என்கிட்ட கேட்கலாமே. 1-2 கமெண்ட் தப்பாக இருந்தால் பரவாயில்ல. he used very bad word about my mom. ஏன் நம்மளே பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டாக 2 o'clock ஆயிடுச்சு நான் ஃபுல்லாக அந்த எல்லாத்தையும் எடுத்து முடிக்கிறதுக்கு. என் ஃபேஸ்லேயே நான் அவங்கள பார்க்க முடியும் மிரரில் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ஓகே, நல்லா இருக்குது, அம்மா மாதிரியே இருக்கும். நீ உங்கள் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, ஒய் ஆர் டூயிங் த ஷிட். அதுக்கு அவன் பையனாக தான் இருக்கணும், கேயாக தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ கேன் டூ எனிதிங். பையனுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப ரசித்து நம்ம அவுட் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலோட பண்ணுவாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷெல்டன் இருக்காரு, அவர்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம். 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 யாருங்க இது அப்படின்ற மாதிரி ஷெல்டனோட லேடி வெர்ஷன் அப்படியே இருந்துச்சு. அந்த ஹீராமண்டி லுக், ஃபுல் லெஹங்கா எல்லாம் போட்டு. சொல்லுங்க, அந்த லுக் பத்தி சொல்லுங்க. என்னன்னா ஒரு மாடலோட ஷூட்காக காஸ்டியூம் டிசைனர் விக்கி கபூர் கிட்ட இருந்து ஐ டுக் ஒரு 5 காஸ்டியூம்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதில் அந்த எல்லாம் என் கண்ணை பறிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு தான் நான் ஹீராமண்டியோடதும் பார்க்க ஆரம்பித்தேன். என்ன பண்ணிட்டேன்னா ஒரே டைமில் ஐ வாட்ச் அரௌண்ட் 4 எபிசோட்ஸ் பார்த்து முடிச்சுட்டேன். என் மைண்டில் நிற்குது, இந்தளவுக்கு நம்ம பண்ணணுமே. ஏன்னா நான் ஜுவல்லரிஸும் வாங்கி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அது ஒரு மாடலுக்கு அப்ளை பண்ண வேண்டிய ஹீராமண்டின்ட்டு இல்லை, அந்த காஸ்டியூமும் அந்த ஜுவல்லரியும் போட்டு ஒரு லுக் பண்ணணுன்றது என் ஐடியாவில் வச்சுருந்தேன். பட் அது ஹீராமண்டி லுக் கிடையாது. பட் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஏன் நம்மளே பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டாக ஒரு 12க்கு மேலே 2 o'clock ஆயிடுச்சு நான் ஃபுல்லாக அந்த எல்லாத்தையும் எடுத்து முடிக்கிறதுக்கு. ஸோ நானே செல்ஃபாக பண்ணிட்டேன். அண்ட் 90s கிட்ஸ்க்கு ராதே மனதே சாங் ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த பாட்டுக்கு ஒரு ரீல் பண்ணியிருந்தேன். அப்புறமா ஹீராமண்டியோட அந்த கலாபனா அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் திட்டினாங்க, நிறைய பேர் நிறைய தேவையில்லாமலாம் பேசினாங்க. பட் ஐ டென்ட் மைண்ட். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே ஐ எம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். என்னுடைய டேலண்ட்டை எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த ஹீராமண்டி லுக் நைட்டோட நைட்டாக பண்ணி முடித்தேன். ஒரு ஆண் ஒரு பெண் மாதிரி சேஞ்ச் பண்ணி அந்த லுக்ஸ் பண்ணுறது, அந்த மேக்கப் இப்போ ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ இது ட்ரெண்டாக இருக்குது, இது இவங்க ஒரு ப்ரெஷரில் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ கமெண்ட்ஸை எப்போயாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா? முன்னாடிலாம் ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன். இப்போல்லாம் ஃபுல்லாக படிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும். நம்ம ரெண்டுமே எடுத்துக்கணும் அந்த இடத்துல. பட் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். ஏன்னா நான் ப்ரீவியஸாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தப்போ சொல்லியிருந்தேன், அம்மா நான் எப்படி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தனோ அதே மாதிரி தான் நீ இந்த உலகத்துக்கு விட்டு போகும்போது இருக்கணும் அப்படின்றது அம்மாவோட ப்ராமிஸ். பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ கேன் டூ எனிதிங். புரியுதுங்களா? இது யாரோட மைண்ட்லேயுமே ஏறல. இப்படி அம்மாவோட ப்ராமிஸை இது பண்ணுறீ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நான் இதை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டாக உனக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாமே நான் பண்ணலாம். ஏன்னா நான் இதுக்காகவே ஐ எம் டெடிகேட்டட். எனக்கு என்ன பிடிக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்கெலாம் அவங்க எந்த இதுவுமே எனக்கு மறுப்புமே சொல்லலை. ஸோ ஒன்லி திங், ஹவ் யூ பார்ன் யூ ஹாவ் டு லீவ் இன் தட் வே. எப்படி நீ பிறந்தியோ அப்படியே போகணுன்றது அவங்களோட ப்ராமிஸ். அதை நான் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கேன் இல்லையா? அப்படி தான் நான் இருக்கேன். இதுக்கு நான் எதுக்கு வெக்கப்படணும், நான் எதுக்கு அசிங்கப்படணும்? நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி பண்ணுறதை விட அதை நானே அப்ளை பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு அதில் ரொம்ப விருப்பம். அண்ட் இன்னொரு இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பேன், மேக்கப் பண்ணும்போது எப்போல்லாம் எனக்கு என் அம்மாவோட ஞாபகம் வருதோ அப்போல்லாம் ஐ டூ மேக்கப். ஐ கேன் சி ஹர் இன் மை ஃபேஸ். என் ஃபேஸ்லேயே நான் அவங்கள பார்க்க முடியும் மிரரில் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா சைடில் நான் அம்மாவோட ஃபோட்டோ வச்சு தான் நான் பண்ணியிருப்பேன். அவ்வளோ கமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா யுவர் அப்படியே டிக்டோவாக இருக்கீங்க, ஜெராக்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் அம்மா என்ன சாரி வேர் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு அந்த ஹீராமண்டி லுக்குக்கு முன்னாடி இந்த லுக் பண்ணி பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ஓகே, நல்லாயிருக்கு, அம்மா மாதிரியே இருக்கும், அதையே நம்ம மேட்ச் பண்ணிடக்கூடாதுன்னு அதை அப்படியே மேட்ச் பண்ணேன். அவ்வளோதானே தவிர இது பிளான் பண்ணிலாம் நான் பண்ணவே இல்லை. பட் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணணும்,
ஃபுல்லாக நான் பண்ணுறதை வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். எடுத்தோடனே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெண்கள் மேல ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும், அவங்க கேயா இருப்பாங்க இப்படின்ற மாதிரியான பார்வை இன்னும் சமூகத்துல இருக்கு. இல்லை அது ஒரு கேயாக தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லையே. லைக் ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணை அழகாக ஆக்குறதுக்கு கொடுக்குற டெடிகேஷனை விட ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை அழகாக்குறதுக்கு கொடுக்குற டெடிகேஷனும் வந்து லெவல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ். நாங்கள் கொடுக்குற ஷார்ப்னஸ் அவங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. தெர் ஆர் பர்டிகுலர் பீப்புள் கேன். எல்லாராலையுமே அதை பண்ண முடியுமானா முடியாத, அவங்களுக்கு பேஷன்ஸும் இருக்காது வென் கம்ஸ் டு அ கேர்ள்ஸ் மைண்ட். ஸோ ஃபார் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக நான் இவ்வளோ தூரம் இந்த 6 வருஷம் நான் ட்ராவல் பண்ணதில் வாட் ஐ அப்சர்வ்ட் ஐ எம் டெல்லிங். ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க, ரவிவர்மா காலத்துலேருந்து ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒரு பொண்ணு விஷயம்னா ஒரு பையன் அதை ரசித்து பண்ணுறதை விட உங்களுக்கே தெரியும். நீங்கள் அது நீங்களே சொல்லலாம். லைக் நீங்களே மேக்கப் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு பையன் உங்களுக்கு மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. அதே தான், சேம், வேறு ஒன்றுமே கிடையாது. லைக் அதுக்காக நான் இப்போ பொண்ணுங்கள்லாம் நல்லாவே பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லலை. அந்த டெடிகேஷன் லெவல் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒரு பையன் பண்ணும்போது பையனுக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து ரொம்ப ரசித்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலோட பண்ணுவாங்க. இவங்க வந்து நம்ம பண்ணணும், இவங்களை இந்த இடத்துல அழகாக்கணும் அப்படின்ற மைண்ட் தாட்டோட பண்ணுவாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்களே அதை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து அவன் பையனாக தான் இருக்கணும், கேயாக தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சி, எண்ட் ஆஃப் தி டே வி ஆர் அன் ஆர்டிஸ்ட். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுங்க, அவ்வளோதான். சி, அதையும் தாண்டி ஒரு பையனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான், ஈவன் பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. இட்ஸ் அபவுட் ஃபீலிங் ஆஃப் போத், இல்லையா? அவ்வளோதான். உனக்கு வேறு ட்ரெஸ்ஸு கிடைக்கலையா, உனக்கு வேறு இந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பார்க்கும்போது ஹர்ட்ஃபுல்லா இருக்காதா? இல்லை என்ன மாதிரியான வார்த்தைகள் உங்களை ஹர்ட் பண்ணி பழகிருச்சு? இன்னைக்கு கூட ஒரு காய் வந்து என்ன சொல்லியிருந்தான்னா, இவன் சாகிற வரைக்கும் இவனை வந்து இப்படி கூப்பிடுங்க, ட்ரான்ஸ்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம். ஐ டோன்ட் ஈவன் நோ ஹிம். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, அவருக்கும் என்னை யாருன்னு தெரியாது, எங்கள் 2 பேருக்கும் முன்விரோதமும் கிடையாது. பட் என் மேலே எதுக்கு அவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ்? என் மேலே அப்படி என்ன அவருக்கு கோபம்? எனக்கு அது தெரியவே இல்லை. அது எனக்கு இன்னுமே கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம அப்படி என்ன பண்ணோம், நம்ம அப்படி என்ன பாவம் பண்ணோம்? எண்ட் ஆஃப் த டே நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியலைன்றதுக்காக உன் கோவத்தை நீ என் மேலே காட்டுறன்ற மாதிரி நான் எடுத்துப்பேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றேன், வெளில போகிறேன். ஐ ஹாவ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து எந்த அளவுக்கு கம்யூனிட்டி எல்ஜிபிடிக்யூ பீப்புள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அதை விட அதிகமாக எனக்கு ஸ்ட்ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. தேர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ மோர் தென் தெம். எனக்கு இவங்களும் வேணும் பிகாஸ் ஐ எம் டூயிங் சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப். எனக்கு எல்லாருமே வேணும்னு நினைக்கிற ஆள் நான். பட் இந்த மாதிரி நினைப்பு வந்து என் மனசுக்குள்ளே இருக்குது. இதை போய் நான் ஒருத்தர்கிட்டே நான் புகுத்திட்டே இருக்க முடியாது. நான் இப்படி தான் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்களோட மைண்டில் இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. பட் அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம ஒரு ஹர்ட்ஃபுல்லான வேர்டு நம்ம விடுறோமே, அது எதுக்கு அப்படின்றத அவங்க தான் யோசிக்கணும். இவன் சாகிற வரைக்கும் இவனை வந்து 9ன்னு கூப்பிடுங்க அப்படிலாம் எதுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அண்ட் இன்னொருத்தன் சொல்லியிருக்கான், ரொம்ப பேட் வேர்ட். என் அம்மா வீடியோன்னு போட்டிருக்கு, எல்லாத்துலேயும் வந்து ஐ கிரியேட்டட் மை மாம்ஸ் லுக்குன்னு போட்டிருக்கேன். அண்ட் கீழே வந்து அவ்வளோ பேரும் ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது, டிக்டோவாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1-2 கமெண்ட் தப்பாக இருந்தால் பரவாயில்ல. ஹீ யூஸ்ட் வெரி பேட் வேர்ட் அபவுட் மை மாம். வாட் ஷீ டிட் டு ஹிம். அவங்க என்ன பண்ண, என் அம்மா அவனை என்ன பண்ணாங்க? அவங்களோட அம்மாவுக்கு அவங்களோட குழந்தைங்க பெருசு. ஆகிற வரைக்கும் என்னை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது அம்மாவோட ஒரு இது. அவங்க என்னை ஹர்ட் பண்ணவும் இல்லை. அதை சொன்னது கூட அழகாக சொல்லியிருக்காங்க. நான் உன்னை எப்படி இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வந்தனோ அது மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஷி டோன்ட் வாண்ட் டு see me as a girl the entire life, இல்லையா? ஒரு பிள்ளைய நான் என் சத்தியத்தை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். அது வரைக்கும் ஐ எம் ஹாப்பி. நீ எதுக்கு வரி பண்ணுற என்னோட ஜெண்டரை பற்றியோ, இல்லை நான் என்னதோ ஒரு விஷயம் பண்ணாலோ எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி ஒரு கேவலமான வார்த்தைகளை வந்து கமெண்ட்டாக போடுறீங்க அப்படின்ற மாதிரி. தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்களா நீங்க நிஜமாவே டிரான்ஸா என்னன்ட்டு? அது என்கிட்டயே கேட்கலாமே. எனக்கு என் நம்பர் மேலே போட்டிருக்கேன். எனக்கு கால் பண்ணி ஆர் யூ கே, ஆர் யூ டிரான்ஸ், ஆர் யூ பை, என்கிட்ட கேட்கலாமே. ப்ரோ நீ என்னதுன்னு என்கிட்ட கேட்கலாமே. என்கிட்ட கேட்டால் நான் சொல்ல போகிறேன், இல்லையா? சிம்பிள். எனி என்கொயரிஸ் கான்டாக்ட் மீ, நம்பர் ஓப்பன்லேயே இருக்குது. கால் மீ. உங்களோட என்ன டவுட் இருந்தாலும் நான் ஐம் ரெடி டு. இன்னும் சூப்பராக சொல்ல போனால் ஒரு பொண்ணு, எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, ஷீ செட்டில்டு இன் கேரளா, தமிழ் கேர்ள். ஷீ கால் மீ. கால் பண்ணிவிட்டு ஷீ ஸ்டார்டட் க்ரையிங். ஆனால் அவங்க வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ வன்மத்துக்கும் இடையில நீங்கள் இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எப்படி உங்களால் கொண்டு போக முடியுது? இவ்வளோ இக்னோரன்ஸ் இருக்குது. பட் யுவர் டேக்கிங் எவ்ரி திங் இஸ் வெரி ஈஸிலி ப்ரோ. எப்படி எனக்கு தெரியல. என் வீட்டில் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ன்றதை விட அதை நம்ம சொல்ல வேண்டாம், இந்த மாதிரிலாம் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன்,
சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 months இருக்கும், நோ மெசேஜ், நத்திங் ஃப்ரம் ஹர். திடீர்னு ஒரு 1 week முன்னாடி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி, அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 4-5 விஷயத்தை நான் விட்டு கொடுத்து போனேன், இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், வீட்டில் எல்லாருக்கும் என்னை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக நான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் வில் டேக் மீ டு டிப்ரெஷன் வில் டேக் மீ டு டை. வேறு வழியே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு நான் என்னோட வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ முடியாது. ஸோ அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரோட தேவையில்லாமல் யாரோட இதுலேயும் போய் விழக்கூடாது, யாரோட கஷ்டத்துலேயும் நம்ம இது பண்ணிக்கூடாது. நம்மளால் அவங்களோட சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்க முடியலனாலும் அவங்களோட கஷ்டத்தில் நம்ம பங்கெடுத்துக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, யாரும் ஹர்ட் பண்ணிக்க வேணாம் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய. ஆனால் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு நீங்களுமே ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி உனக்கு வேறு ட்ரெஸ்ஸு கிடைக்கலன்னா நீ எனக்கு வாங்கி தர, இப்படிலாம் தக்லை ரிப்ளைலாம் பண்ணியிருக்கீங்க. அதான் இல்லை ஆக்சுவலாக அந்த ப்ரோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லோ ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு போட்டிருந்தாரு. எனக்கு கிடைச்சது எல்லோ ட்ரெஸ் தான். பட் அந்த ட்ரெஸ்ஸோட மேக்கிங்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுன்றது டிசைனருக்கு தான் தெரியும். அவர் எவ்வளோ பெரிய டிசைனர், அவர் எனக்கு காஸ்டியூம் கொடுக்குறதே பெரிய விஷயம். அவரோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த காஸ்டியூம் நான் போட்டதே முதல்ல தப்பு. ஓகேவா? இப்படி தானே, அதானே உண்மை. நம்ம வந்து ஒரு மாடலுக்கு ஒர்க் பண்ணுறோன்றது வாங்கியிருக்கோம். பட் அதுக்கு அவர் எவ்வளோ டைம் எடுத்திருப்பாரு, அந்த காஸ்டியூமுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும், அந்த ஃபேப்ரிக் எவ்வளோ ஆயிருக்கும், அந்த ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோ ஆயிருக்கும். நீ ஈஸியாக சொல்லிட்ட அது நல்லா இல்லைன்னு. வை கான்ட் யூ பை அண்ட் கிவ் மீ? ஆமாம் தானே, நீங்கள் பேசுகிறீங்க, நீங்களே சொல்லலாம், அப்போ நீங்களே வாங்கி கொடுக்கலாம்ல ப்ரோ அப்படின்னு நான் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டிசைன் பண்ணுங்க ப்ரோ, அந்த ட்ரெஸ் போட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஏன்னா சில இடத்துல நம்ம பேசவும் செய்யணும், நம்ம சில இடத்துல பேசவும் செய்யணும். அண்ட் ஜான் அப்படின்ற ஒருத்தர் வந்து, நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, ஒயர் டூயிங் த ஷிட் அப்படின்னு கேட்டிருந்தாரு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ப்ரொஃபைல் போய் பார்த்தேன், ஹி பிலாங்ஸ் டு மை நேட்டிவ். ஓகேவா? பட் ஆனால் எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, எங்கள் ஊர் கிடையாது, மேபி என்னோட டிஸ்ட்ரிக்ட் போல். அப்போது நான் சொன்னேன், ஐ கிளியர்லி எக்ஸ்பிளைன் ஹிம், ப்ரோ ஸோ அண்ட் ஸோ ஹேப்பன்ட், நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்க்காம யூ ஆர் புட்டிங் அ வேர்ட், ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்னோட ஃபீலிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கனதுக்கப்புறமா ஹீ செட், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ப்ரோ, நான் அது வந்து உங்களோட இன்டர்வியூ ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுக்கப்புறமா, நான் இது வரைக்கும் யாருக்கும் போய் ப்ரைவேட்டில் போயிட்டு வந்து சாரி கேட்டதில்லை. ஐ லிட்டரலி ஆஸ்க்ட் ஹிம், ஐ எம் சாரி ஜான் அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவர், ப்ரோ நானும் திருநெல்வேலி தான் அப்படின்னு சொல்லி இப்போ பேச ஆரம்பித்தார், ஃபாலோ பண்ணார். அப்படி தான் ஒரு ஈஸியாக நம்ம ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், இவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கடந்து வந்திருப்பாங்க, இவங்க லைஃப்பில் எவ்வளோ பார்த்துருப்பாங்க. நம்ம ஈஸியாக ஒருத்தரை பழிச்சிடுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்களுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ வேதனைகள் இருக்கும், அது எல்லாத்தையும் கடந்து அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுங்கள். முடியலையா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும், புள்ள குட்டி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சம்பாதிக்கணும், ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம சம்பாதிக்கணும், அதை போய் பார்க்கலாம்ல. அதை விட்டுட்டு நீ எதுக்கு வீடியோ போடுற அப்படின்னு எனக்கு கேட்குறாங்க. என்னோட பீஸ்ஃபுல்காக நான் போடுறேன், என்னோட சந்தோஷத்துக்காக நான் போடுறேன். ஒன்றால் அதை சந்தோஷமாக எடுத்துக்க முடியும்னா என் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கோ, இல்லைன்னா உனக்கு வேலை இருந்துச்சுன்னா அதை போய் நீ பார்க்கலாம். அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ரீல்ஸ் பண்ணுற, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு பையனாக, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு 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 ஏதோ ஒரு ஆண்டர்ப்ரனராக நான் இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ காட் ஸோ மெனி அப்ரிஷியேஷன்ஸ் தாண்டி ஒரு 20% பேட் கமெண்ட்ஸ். அண்ட் இப்போ இந்த லுக் பண்ணதுக்கு, அதுவும் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் பண்ணது கூட நான் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். என் அம்மாவோட அப்போ அவன் எந்த அளவுக்கு அன்எஜுகேட்டடாக இருப்பான், அது அவனுக்கு படிக்கவே தெரியல. ஐ கிரியேட்டட் மாம்ஸ் லுக்குன்னு போட்டுக்கிறத படிக்கவே தெரியாத ஒரு அறிவு கெட்டவங்கிட்ட போய் நான் போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால ஐ இக்னோர். மோஸ்ட்லி இப்பெல்லாம் கமெண்ட்ஸ் படிக்கிறதே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.